வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு கொண்டு வரப்போகிறதா இல்லையா, இதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உறுப்பினர் நிறைய விஷயங்களை இதை தெளிவுபடுத்த போயில நீங்க சரியா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் சாப்பிடாம உட்கார்ந்து எப்படா முடியும் என்ற நீங்க எனக்கு நான் தொடங்கினது 15 25 முடிச்சிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேட்டு உங்களை சிரமப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு அது தெரியணும்ன்றதுக்காக இந்த கேள்விகள் இங்க வைக்கிறேன். நீங்க வெறும் விவாதம் மட்டும் போதாது, ஒரு தீர்வு என்பதற்கு சரியான பதில், அதற்கான அணுகுமுறை, அதற்கான திட்டங்களை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்க எனக்கு இங்க அதுக்குதான் எங்களை அனுப்பியிருக்கிறேன். இல்ல, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இதை செய்ய போகின்றா இல்லையான்னு பதில் கேட்டீங்க. உடனடியாக அனுப்ப போகின்றா இல்லையா என அந்த கேள்வி உங்கள் முன்னாடி விரைவில் முடிக்க கோருகிறேன். சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் 10 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்த டைம்ல கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். இல்ல, அதுதாங்க நிர்வாகத்தினுடைய திறமையே. ரொம்ப கடுமையா நம்ம பதில் சொல்ல முடியாத கேள்வி வரும்போது அதை திருப்பி விட்டுறது, இல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லி திருப்பிட்டு அது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை தான். அது எப்பவுமே அது கரெக்ட் தான். அது ஏன்னா நம்ம கிட்ட பதில் இல்லைன்றப்ப அதுக்கு பதில் சொல்லி சிக்கலை உண்டு பண்ணிக்கிறத விட திசை திருப்பி விட்டுட்டா நல்லது. அது சப்ஜெக்ட் போயிடலாம். நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்கியதில் இந்த அரசு மிகப்பெரிய அளவுக்கு இதுவரைக்கும் செய்யாததை செய்திருக்கிறது என்று காலையில பேசினார்கள். அது ஒவ்வொரு வருஷமும் கூட்டுறது தான். இந்த வருஷம் நீங்க 300 கூட்டிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 400 கூட்டினா இதை விட கூட தான் வரப்போகுது. அடுத்த வருஷம் பாக்குறப்ப இந்த வருஷம் குறைவாயிடும். ஆக அதுல கூடுதலாக இதுவரைக்கும் வரலாறுல இல்லாத உயர்வுலாம் இல்லை. அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு நடவடிக்கை. ஊக்கத்தொகைன்றது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது தான். அந்த ஒவ்வொரு வருஷம் கொடுக்கறப்ப அந்த அமௌண்ட் இப்ப இந்த வருஷம் 300 இருக்குதுன்னா அடுத்த வருஷம் 500 ஆக போகுது. அப்ப அந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறுல இல்லாத வேலை. 10 வருஷம் முன்ன போய் எப்படி 4000 கொடுக்க முடியும்? இப்பதான் கொடுக்க முடியும். அதனால நீங்க சொல்றது அது நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அதுல கருத்து இல்லை. ஆனால் அது இது வரைக்கும் இல்லாதது கொடுத்ததுன்றதான் இப்ப நாங்க அதை சொல்றோம். உணவுத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்ற மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்லை. கடந்த முந்தைய ஆட்சி காலம் 2021-22 அவங்க ஆட்சிக்கு வந்த காலங்களில் 50 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட முந்தைய காலங்களெல்லாம் 50-60 ஆண்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அவங்கெல்லாம் இப்போ கொடுக்கும் போதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததே இல்லை. 2021-22 அந்த ஆட்சி காலங்களை கொடுக்கும்போது கிரேட் ஏக்கு 100 ரூபா தான் கொடுத்தாங்க. 2022-23 அது 100 ரூபா தான், இன்க்ரீஸ்லாம் பண்ணல. காமன் வெரைட்டிக்கு அது 75 ரூபா கொடுத்தாங்க 2021-22. 2022-23 75 ரூபா தான் கொடுத்தாங்க, இன்க்ரீஸ்லாம் பண்ணல. ஆட்சி பல ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் கொடுக்க முடியல. அடுத்து 2023-24 கிரேட் ஏக்கு 107 ரூபா, வெறும் 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 107 தான் கொடுத்தாங்க. அதே போல காமன் கிரேடுக்கு அதே 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 82 ரூபா தான் கொடுத்தாங்க. 2024-25 130 ரூபா கொடுத்தாங்க கிரேட் ஏக்கு, காமனுக்கு 105. அதே போல் 2025-26 கடைசி ஆட்சி அவங்க ஆண்டு காலம் முடியும் போது 156 ரூபா, அதாவது கிரேட் ஏக்கு 26 ரூபா அதிகப்படுத்தி 156 ரூபா கொடுத்தாங்க. காமன் கிரேடுக்கு 105 131 கொடுத்தாங்க. இதுதான் அவங்களால இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் வாழ்க்கையில் அவங்க பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நாங்கள் 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025-26 156 ரூபா கிரேடு அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். காமன் கிரேடில் 131 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை 156 ரூபா அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்றேன். 50 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தாலே 50 ஆண்டு காலம் இதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை விவசாயிகள் கோரிக்கைகளையும் இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அதிகப்படியான ஹிஸ்டரியிலே இல்லாத அளவு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நன்றி. உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உர விலை உயரல, டீசல் விலை உயரல, என்ற எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆக அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு.
வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.